இந்த சேனலுக்கு வந்து இந்த காட்சிகளை பார்க்கும் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த எறும்பு கூட்டங்களை பாருங்கள். மனிதர்களுக்கு போட்டியாக மிக அருமையாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி செல்கிறது. கூட்டாக சேர்ந்து குறிப்பிட்ட டைரக்ஷனில் திசை நோக்கி தன் இலக்கை நோக்கி ஒட்டுமொத்தமாக அதனை சுற்றி 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 நகர்ந்து கூட்டிச் செல்கிறது, எடுத்து செல்கிறது. ஆனால் அதன் இருப்பிடம் நோக்கி போகும்போது பல இடர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அது எப்படி அந்த இடர்களை எதிர்கொள்கிறது என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு கூட்டு முயற்சி. மனிதர்களும் கூட்டாக சேர்ந்து நிறைய விஷயங்களை சாதிக்கிறோம். கூட்டு முயற்சி தான் வெற்றி பெறுவது என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று விஷயம். இந்த எறும்புகளை பாருங்கள். ஒரு எறும்பின் அளவை விட 100 மடங்கு பெரிதாக உள்ள ஒரு பொருளை கூட்டமாக சேர்ந்து அழகாக மெதுவாக நகர்த்தி செல்கிறது. அந்த சுழற்சி எப்படி தெரிந்து செய்கிறதா தெரியாமல் செய்கிறதா என்று தெரியவில்லை. சுழற்றி சுழற்றி ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி செல்கிறது. அதனுடைய இலக்கு இதுதான். அந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்கு கீழே அது கொண்டு போக முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஷீட்டு கீழே போகும்போது அது என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். இதை போய் ஒரு வீடியோவாக பதிவு செய்வதற்கு காரணமே அந்த எறும்பு கூட்டங்களின் கூட்டு முயற்சியை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தான். நம்மாலும் சாதிக்க முடியும் நிறைய விஷயங்களை. நமக்கு மலைப்பு தோன்றுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் சீமைக்கருவேல முட்களை பார்க்கும்போது நமக்கு மலைப்பு வருகிறது. இதையெல்லாம் நம்மால் அழிக்க முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்மால் முடிகிற காரியமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கூட்டமாக சேர்ந்தாக்க நம்மளாலேயும் சாதிக்க முடியும். அதை உணர்த்துகிறது எறும்பு கூட்டங்கள். அதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. கொஞ்சம் பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அந்த வெள்ளை டைல்ஸ் பட்டை இருக்குல்ல, அதை கிராஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் அது அங்கே போகணும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இப்போவே ஏறக்குறைய 4 நிமிடங்கள் ஆகிவிட்டது. தவறான திசையை நோக்கி செல்கிறது. அநேகமாக சற்று நேரத்தில் சரி செய்யப்படலாம். சரி செய்துவிட்டதாகத்தான் தோன்றுகிறது. திரும்பவும் தன் இலக்கு நோக்கி வருகிறதா அல்லது வேறு திசையில் செல்கிறதா என்று சற்று கவனிக்கலாம். அதனுடைய இலக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு. அங்கே தான் அது கொண்டு வரும் நாட்களாக அங்கே தான் அது குடியிருக்குது. அதனுடைய குடியிருப்பு பகுதி பிளாஸ்டிக் ஷீட்டு கீழே இருக்குது. அதை நோக்கி அது வரணும். மெதுவாக வருதான்னு பார்க்கலாம்.
வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இவங்களும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தவங்க அதை கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. சரி செய்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்கலாம். இதை சுற்றி சுற்றி நகர்த்துவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கிறது. அதாவது தண்ணீரில் மிதக்கக்கூடிய ஒரு பொருளை சுற்றி சுற்றி வெளிக்கொண்டு வர்றது போல் அது ஆக்சுவலாக தரைக்கீழிருந்து மிதக்க வைக்கிற மாதிரி தோணுது. அது தரையிலிருந்து மெதுவாக நீரில் ஒரு பொருள் மிதப்பதை போன்று அதை மிதக்க வைத்து அதன் பிறகு அதை அப்படியே இழுத்து வருகிறது. பாருங்கள், தன் இலக்கை நோக்கி நகருகிறது. இப்போது தன் இலக்கை நோக்கி நகர துவங்கியுள்ளது. என்னதான் திசை மாறினாலும் தன் இலக்கை நோக்கி திருப்பி கொண்டு வருகிறது. பாருங்கள், இதில் ஒரு எறும்பு கூட்டம் விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற எறும்பு கூட்டம் ஒத்துழைப்பு கொடுக்குறது. சுற்றி சுற்றி வருது, மறுபடியும் கொஞ்சம் விலகி போகுது. இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக தன்னுடைய இலக்கை நோக்கி தான் அது நகருது. கொஞ்சம் டீவியேஷன் இருந்தால் கூட தன் இலக்கை அது மறக்கலை. எனக்கு அந்த ஷீட்டு கீழே அது உள்ளே நுழையாது. அதுதான் அங்கே என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த பொருளுடைய தடிமன் அந்த ஷீட்டுக்கும் தரைக்கும் உள்ள கேப்பில் நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கே கொண்டு போய் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மணி 7:30 நிமிஷம் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்க ஆரம்பித்து 7:30 நிமிஷம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோவை நான் துவங்கும்போது இருந்த அந்த இடத்துக்கும் இந்த ஷீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 1 அடி தூரம். கிட்டத்தட்ட 3/2 பங்கு முடிச்சிச்சின்னு சொல்லலாம். அந்த டிஸ்டன்ஸில் இன்னும் 1 பங்கு தான் இருக்குது. அந்த 1 பங்கு தூரத்தை எந்த அளவுக்கு வேகமாக நகர்த்துன்னு தெரில. அந்த வெள்ளை டைல்ஸ் கொஞ்சம் வழுவழுப்பாக உள்ள டைல்ஸ். அந்த வெள்ளை டைல்ஸ் கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கும். சிகப்பு டைல்ஸு கொஞ்சம் உராய்வு இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த எறும்பு கூட்டத்துக்கு வெள்ளை டைல்ஸு இலகுவாக இருக்குமா அல்லது சிகப்பு டைல்ஸ் இலகுவாக இருக்குமான்னு தெரியல. பெரும்பாலும் வெள்ளை டைல்ஸ் தான் இலகுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உராய்வு ரொம்ப குறைச்சலாங்கனால கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும். அந்த சிகப்பு டைல்ஸில் கொஞ்சம் வேகமாக தான் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால எறும்புடைய கால்களுக்கு பலம் கிடைக்கலாம். வந்துடுச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்றைக்கி இந்த கிளைமேட் நல்ல கிளைமேட்டு, நல்லா காற்றடிக்குது, ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. வெயில் கிடையாது, காற்று ஜில்லுன்னு தான் அடிக்குது. தென்றல் காற்று சும்மா அருமையாக வீசிக்கிட்டு இருக்குது. அந்த காற்று எந்த வகையிலும் இந்த எறும்புக்கு உதவி புரியலை, அது மட்டும் நல்லா தெரியும். காற்று மேலே தான் இருக்குது, தரையில் கிடையாது. மெதுவாக முன்னேறி வருது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இன்னும் ஒரு 4 அங்குலம் தான், ஒரு 4 அங்குலம். ஏகப்பட்ட எறும்பு இருக்குது, கவுண்ட் பண்ண முடியாது. சும்மா சின்ன எறும்பு பாருங்கள். இந்த எறும்பு சைஸு இந்த பொருளுடைய சைஸு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். மெதுவாக நகர்ந்து வருது பாருங்கள், வந்துடுச்சு கிட்டத்தட்ட. இன்னொரு 3 அங்குலம் தான். சுற்றி தான் கொண்டு வருது. அது அந்த பொருளை சுற்றுது, அப்படியே சுற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன் இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டு வருது. நல்ல கூட்டு முயற்சி, டீம் ஒர்க்கு. இது கேப்டன் யார்,
ரூல்ஸு ஃப்ரேம் பண்ணுறவங்களாம் யார், வழி நடத்துகிறவங்க யார், கோஷம் போட்டு அங்கே போகாதீங்க, அங்கே போகாதீங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம்னு சொல்கிறவங்க யார், என்ன சிக்னல் சிஸ்டம். நம்ம தேர் இழுக்கும்போது நிறைய சிக்னல் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு தேரை ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து வடம் பிடித்து இழுத்துக்கிட்டு போகும்பொழுது நிறைய சிக்னலிங் சிஸ்டம் இருக்கும். அங்கே நிறைய கண்ட்ரோலிங் பவர் இருக்கும். மக்கள் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு போனாலும் இந்த தேரை வழி நடத்துறதுங்கிறது மிக சாதாரண காரியம் கிடையாது. அந்த முட்டு கொடுத்து தேரை ஸ்டியரிங் பண்ணுவாங்க. அதில் அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக அந்த வேலையை செய்வாங்க. எல்லாராலையும் செய்ய முடியாது அந்த வேலையை. முட்டு கொடுத்து தேரை திசை திருப்புறதுங்கிறது பழக்கப்பட்டவங்களுக்கு தான் கைவந்த கலையாக இருக்கும். புதுசாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், சிரமம். சமயத்தை தேர் சக்கரத்திலே மாட்டிக்குவாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ எறும்பு கூட்டு அதை நகர்த்துது. எந்த எறும்புக்கும் எந்த சேதாரம் வந்த மாதிரி தெரியல. எல்லா எறும்புகளும் சேஃபாக தன்னுடைய சேஃப்டியை வந்து கரெக்டாக நிலைநிறுத்தி அதன் பிறகு மூவ் பண்ணுது பாருங்கள். இன்னும் ஒரு 2 அங்குலம் தான் இருக்கும், ஒரு 2 அங்குலம் இருக்கலாம் அதை வந்து சேர்றதுக்கான இலக்கு. இன்னும் ஒரு 3 அங்குலம் தான். இப்போ வந்து 12 நிமிஷம் ஆக போகுது. ஒரு அடி தூரத்தை கடத்து வரத்துக்கு கிட்டத்தட்ட 12 நிமிஷம், இன்னும் ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலாம் தன் இலக்கு அடைவதற்கு. ஓஹோ, இப்போ தான் புரியுது. அது போகிற டைரெக்ஷனில் அந்த ஷீட்டுக்கும் தரைக்கும் இடையில் கேப் இருக்குது. அதனால தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகுது போல் இருக்கு. நான் இந்த கார்னருக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். இந்த கார்னர் வந்தால் அது நுழையாது. இப்போ அது இழுத்துட்டு போகிற ஏரியாவுக்கு அழகாக அந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் ஓரமாக அநேகமாக அது ஒரு வரம்பாக வச்சுக்கிட்டு ஓரமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ஷீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஷீட்டுக்கும் தரைக்கும் உள்ள கேப் அங்கே அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. நான் இந்த கார்னருக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். இங்கே ஷீட்டு தரைக்கும் ஷீட்டுக்கும் கேப் ரொம்ப குறைச்சல். அதனால் இந்த பக்கம் எப்படா இழுத்துட்டு போகும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ரொம்ப கிளவராக அது வந்து கேப் எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குதோ அந்த ஏரியாவை நோக்கி நகர்த்திக்கிட்டு போகுது. இன்னும் ஒரு அங்குலம் தான், ஒரு அங்குலம் 1.5 அங்குலம் இருக்கும். அழகாக இழுத்துக்கிட்டு போயிட்டு அதனுடைய கூட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துரும். சூப்பர், அருமையான கூட்டு முயற்சி. திரும்ப நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கூட்டு முயற்சி. மனிதர்களாகிய நாமும் ஒன்றா சேர்ந்தாக்க இந்த சீமை கருவேலை 30 ஈஸியாக பிடுங்கெறிஞ்சிடலாம். வேகவனுடைய நோக்கமே அது தானே. வேகவிங்கிறவுடைய அரசு பதிவு பெற்ற ஒரு சங்கத்தினுடைய நோக்கமே சீமை கருவேலை முள்ளை அழிக்கணுங்கிறது தான். ஆனால் நமக்கெல்லாம் மலைப்பாக இருக்குது. அந்த முள்ளை பார்த்தாலே என்னடாது, முள்கட்டில் போய் எப்படி நிற்கிறது, அந்த முள்ளை எப்படி நம்மளால் எடுக்க முடியும், இல்லை நடக்கிற காரியமா, இல்லை சாத்தியம் ரொம்ப குறைச்சல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒதுங்கி நிற்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம், ஒதுங்கி நிற்கிறோம், மலைப்பாக உணர்கிறோம், சோர்வாக உணர்ந்து பார்க்குறோம். ஆனால் தனி மனிதனால் செய்ய முடியாது, நமக்கும் தெரியாது. ஒரு கூட்டு முயற்சி தான். ஒன்றா சேர்ந்தால் கூடி வாழ்ந்தால் சூப்பராக நம்ம சீமைக்கரு வேலத்தை அழிக்க முடியும். அதுக்கு இந்த எறும்பு கூட்டத்தை வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ அருமையாக கொண்டு போகுது பாருங்கள். ஒரு அரங்கலம் தான் இருக்குது, அந்த இலக்கை நோக்கி போயிடும். ஷீட்டு கீழே தன்னுடைய இருப்பிடம் நோக்கி கொண்டு போயிடும். அருமை. எப்படி கைத்தட்டுறது, எப்படி அந்த எறும்புகளை பாராட்டுறது தெரியல. உண்மையிலேயே இந்த எறும்பு கூட்டங்களை வந்து மிக மிக அளவுக்கு மீறி பாராட்டணும். இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் சும்மா ஒரு அரங்கலம் தான். சூப்பர், வெரி குட். நம்ம சேட்டலைட்டு சந்திரனில் போய் இறங்கின மாதிரி, நம்ம சேட்டலைட்டு செவ்வாய் கிரகத்தில் போய் இறங்கின மாதிரி லேண்ட் ஆகிடுச்சு. சூப்பராக லேண்ட் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. நாம டீம் ஒர்க்கு தான் பண்ணுறோம், சூப்பராக பண்ணுறோம் டீம் ஒர்க்கு. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நிறைய சாதிக்கிறோம். மனிதர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்கோம். தனித்தனியாக யாரையும் சாதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் லேட்டாக செய்வோம், அவ்வளோதான். நிதானமாக செய்வோம், பொறுமையாக செய்வோம். எவ்வளோ அருமையாக கொண்டு போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 1/4 பங்கு
கால் பங்கு முடிஞ்சுது, அரை பங்கு முடிஞ்சுது. முழுசும் அந்த ஷீட்டு கீழே கொண்டு போக போகுது. எவ்வளோ அருமையாக பாருங்க. இந்த கேபிளில் வந்து அதனுடைய எல்லைக்கோடாக வச்சுக்கிச்சா என்னன்னு தெரியல. அந்த கேபிள் கீழேயும் அந்த துவாரத்தில் மெதுவாக ஏற்றிட்டு போகுது. அந்த கேபிளுக்கும் கேபிள் தான் அந்த ஷீட்டை வந்து தரையிலேருந்து கொஞ்சம் உயர்த்தி பிடிக்குது. அந்த கேப் அந்த ஷீட்டுக்கும் அந்த தரைக்கும் வரக்கூடிய கேப்பு காரணம் இந்த கேபிள் தான். இப்போ அந்த கேப்பில் வந்து ஏற்றிட்டு போகுது பாருங்கள். 15 கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஆக போகுது. 16 நிமிஷம் ஒரு அடி தூரத்தை கடந்து வரத்துக்கு 16 நிமிஷம். இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் தேக்கம் அடையுது. எதனாலன்னு தெரில. அந்த கேபிள் கீழே போனதுனால ஃபர்தராக மூவ் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. அவருடைய இலக்கு வந்து இந்த ஷீட்டு கீழே போகணும். ஷீட்டுக்கு கீழே கொண்டு போதில் சிரமம் இருக்குது போல் தெரியுது. எறும்புகள் கொஞ்சம் அதிகமாக கூடுது இப்போ. வெரி குட். சூப்பர் வெரி குட். சூப்பர். இனிமேல் அந்த பொருளை நாம் பார்க்க முடியாது. வெற்றி கொடி நாட்டி விட்டன. எல்லா எறும்புகளும் ஒன்றாக சேர்ந்து வெற்றி கொடி நாட்டு விட்டன. நண்பர்களே வணக்கம். நண்பர்களே நன்றி. இது நமக்கு ஒரு பாடம். சீமைக்கருவேல முள்ளை அழிக்கணுன்னா நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழிக்கலாம். இந்த எறும்புகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். கூட்டு முயற்சியை வெல்லும். நன்றி.